வணக்கம். தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு. அஸ்வெஸ்மா பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஜாலில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிப்பு. அஸ்வெஸ்மா கொடுப்பனவின் முதலாம் கட்டத்தின் கீழ் 2 கோடி குடும்பங்களுக்காக இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையின் குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிடப் போவதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 1314 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையினை நிலுவைத் தொகையாக வைப்பிலிட வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் சமீப காலமாக டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் வாரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக 2 தினங்கள் பிரகடனப்படுத்த உள்ளதாகவும், டெங்கு நோயின் தாக்கம் பற்றி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிடுகையில், மேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை நிலவும். தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.